ஒரு அப்பா அண்ட் தென் ஒரு பையன். ஸோ இந்த ரெண்டு பேரும் இவன் கூட சேர்ந்துட்டாங்க, மொத்தம் 3 பேர். சரிங்களா? ஸோ இந்த டைம் மிஷின் இது அதெல்லாம் வந்து அந்த சின்ன பையனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு வந்து அந்த நம்ம வந்து காலத்தை மாற்றி முன்னாடி வந்திருக்கோம் அப்படின்றது அந்த பையனுக்கு அந்த ஐடியாலாம் கிடையாது. சரிங்களா? துருன்னு இருக்கக்கூடிய பையன். அந்த இந்த அப்பா பார்த்தீங்க அப்படின்னா இவன் வந்து ஃபியூச்சர்லேருந்து வந்தவன். ஸோ இது எல்லாமே அவனுக்கு தெரியும். சரிங்களா? ஆனால் இவங்க அப்பா வந்து ஒரு வாய் கூட அந்த டைம் மிஷினை பற்றி எதுவும் சொல்லவே மாட்டார், அமைதியாகவே இருப்பார். அது ஏன்றது ஸ்டோரி முடியும்போது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அந்த குட்டி பையனும் அந்த பின்டின்ற பையனும் வந்து மகேஷ் கிட்ட, அதாவது ப்ரெசென்ட்டில் இருக்கிற மகேஷ் கிட்டையும் அண்ட் தென் ஃபியூச்சர்லேருந்து வந்த அந்த மகேஷ், அதாவது தாத்தா அந்த பையனுக்கு. சரிங்களா? 2 பேர்கிட்டையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கிறான். ஸோ இப்படி இருக்கும் பொழுது பீச் சைடில் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கும். ஸோ 2 பேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துறான் மகேஷ். வாங்கி கொடுத்துட்டு இவன் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்துறான். சரிங்களா? அந்த பொண்ணை பார்த்தா அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. சரி பேசலாமேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போகிறான். கிட்ட போகும்போது அவங்க அப்பாவும், அதாவது அந்த பின்ட்டியும் அவங்க அப்பாவும் சாப்பிட்டே இருக்காங்க. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அதாவது ஃபியூச்சர்லேருந்து வந்த மகேஷ் என்ன பண்ணுறான்னா, ஐஸை கீழே போட்டு குடுன்னு ஓடுறான். சரிங்களா? ஸோ மகேஷ் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணுக்கிட்ட கேட்க போகிறான். அந்த பொண்ணு இருக்குது, கேட்க போகிறான். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீன்றான். அந்த பொண்ணு திரும்ப போது உடனே உள்ளே வந்துடுறாங்க. அவங்க அப்பா வந்து உள்ளே வந்துடுறாரு. வந்துல அப்பா நவுறுப்பானோடனே ஏய் வாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு வந்துடுறாரு. சரிங்களா? தூக்கிட்டு வந்து அந்த ஐஸ் கடையான்னு நிற்க வச்சுறாரு. எனக்கு ஒன்றும் புரியல, என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவனுக்கு இந்த அப்பாவுக்கு தாடி இருக்குங்க பெருசாக. சரிங்களா? அந்த தாடி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகுங்க. சரிங்களா? ஸோ முடியெலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது அப்படியே சின்னதாகும். அண்ட் தென் முடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாகவே இருக்கும். பட் அது பிளாக்லாம் ஆகாது. லைக் அந்த ஹீரோ எப்படி இருக்கணும் அதேமாரி அந்த ஹேர் மாறும். ஆனால் லைக் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாது, அதே ஒயிட்லேயும் இருக்கும். ஹீரோ அப்படியே பார்க்குறான். இந்த ஸ்டோரி வந்து 2016 நான் எழுதுனதுங்க. சரிங்களா? ஸ்க்ராட்சாக 16 எழுதுனது இன்னும் வரைக்கும் நான் எண்ட் பண்ணலை. ஸோ அதனால் இந்த சீன் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இதில் இருக்குது, அதில் இருக்குது அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நான் 16லேயே இதை வந்து நான் எழுதிட்டேன். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ அப்போ தான் ஒரு வார்த்தை சொல்லுவார், அந்த பொண்ணை நீ பார்த்ததால தான்ப்பா எனக்கு இந்த தாடியே வந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். இவனுக்கு ஒன்றுமே புரியாது. என்னது அந்த பொண்ணை பார்த்ததால தான் தாடியே வந்துச்சாப்பா, அது ஒரு பெரிய கதைப்பா, அதெல்லாம் வேண்டாமே விட்டுறேன், நான் தான் வேணான்றல, வா போகலாம் அப்படின்றாங்க. உடனே சத்தம் கேட்குது, காப்பாற்றுங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் வந்து